நிறையா இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் ஒரு 2 சின்ன பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. வந்து ஒன்று நான், ஒன்று தனுஷ். ஸோ எங்களை அப்படியே வளர்த்து தாளாட்டி தத்தெடுத்து இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வச்சுருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். வந்து ஸோ சத்தியமாக சொல்லணுன்னா நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி 2 பேரும் எங்களால் பெருமையாக சொல்ல முடியும். தெருவில் தான் சுற்றிட்டு இருந்துருப்போங்க. அந்தளவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பெற்றவங்களுக்கு அப்புறம்னு ஒன்று சொல்லுவாங்க. வந்து நீங்கள் எங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் உங்களை அப்படி தான் வச்சுருக்கோம். வந்து நீங்கள் தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி கொட்டி, பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி எங்களை இந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்கிறதால தான் இன்றைக்கி நானும் தனுஷும் வந்து இப்படி அந்த ஸ்தானத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு எப்பயுமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வந்து இன்றைக்கி அதே மாதிரி அப்படியே கீழே ஸ்டவ்வில் பற்றிட்டு எறிகிற மாதிரி அறிமுகங்களும் வந்து உட்காந்துருக்காங்க வந்து உங்கள் முன்னாடி. ஸோ நீங்கள் எங்களை எப்படி வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நீங்கள் கொஞ்சம் தூக்கி விடும் மாதிரி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நான் அறிமுகங்கள்னு ஒருத்தராக ஆரம்பிச்சோம்னா இயக்குனர். இப்போ நிறைய அறிமுகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இந்த அறிமுகத்தை நான் டெய்லி வீட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் வந்து ஸோ இயக்குனர்னால் அவங்க முதல்ல வந்து கீதாஞ்சலி செல்வராகவன் என்கிட்ட வந்து நாங்கள் ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக தேடிக்கிட்டு இருந்தோம். அவங்கள இயக்குனராகிற எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. வந்து அவங்க வந்து இந்த கதையை நான் பண்ணுறேன்னும் போது நான் தெளிவாக சொன்னேன், இது ஒரு போல்டான மாடர்னான ஃபிலிம். வந்து இதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அதுவும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதால ஒரு சென்சிட்டிவ் தீம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை, என்னால் முடியும், நான் பண்ணுறேன். நான் லண்டன் ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கேன். லண்டனில் படிங்க, அண்டார்டிகாவில் படிங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இது வேணும். இது ரொம்ப வெரி போல்ட் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். வந்து இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுத்தேன். ஏன்னா நான் நார்மலாக யாருக்கும் நான் கதை எதுவும் கொடுத்து பழக்கம் கிடையாது. வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் மை ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நான் சொன்னோன்னே கொடுத்துட்டேன், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்க்குற வரைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஓகே சரி ஏதோ பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா யங்ஸ்டர்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு. பட் ஃபஸ்ட் டைம் ரஷ் பார்த்த அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆணாக இருந்து வந்து நம்ம பெண்மையை டீல் பண்ணுறோம். பட் ஒரு பெண் வந்து ஆண்மையை டீல் பண்ணுறது வந்து, அதே சமயத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பெண்மையை டீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவங்க பார்க்குற கோணமே வந்து வேறு விதமாக இருந்தது. ஸோ அது அவங்க என்கிட்ட சொன்ன ரீசனும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு பெண் இயக்குனர்கள்னால் இப்படி தான் படம் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. பெண் இயக்குனர்கள்னால் ஒரு குழந்தையை வச்சு அப்படியே வந்து படம் ஃபுல்லாக பண்ணணும், இல்லை அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே பண்ணணும். பட் மற்ற சமுதாயத்தில் மற்ற ஊர்லலாம் அப்படி கிடையாது. அந்த பெண் இயக்குனர்கள் ஆண் இயக்குனர்களை விட ஒரு பராக்கிரம் மிக்க படங்களை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்து 0:30 அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வார் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ அவங்க ஆசைப்பட்ட நோக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. வந்து பட் ஐ திங்க் ஷி வில் அச்சீவ் இட். லைக் ஸோ எனக்கும் அது ரொம்ப ஆசை. வந்து இயக்குனர்கள் மற்ற இதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இயக்குனர்களையும் இருக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. வந்து சரி அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அப்படியெல்லாம் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகம் முழுக்க என்னென்னா நம்ம ஆண்கள் பழகிட்டோம். வந்து நம்ம குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போய், சரி குழந்தைகள் இல்லாமையே வேலைக்கு போய் அப்படியே பழகிட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருந்தது. வீட்டில் நான் உட்காந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு அவங்க ஷூட்டிங்கில் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, பசங்க பால் குடிச்சிட்டாங்களா, பசங்க வந்து சாப்பிட்டாங்களா, பசங்க வந்து இது பண்ணாங்களா. ஸோ அவங்க ஒரு லேடி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அது ஒரு வீட்டை விட்டு போயிட்டு வந்து பசங்களை விட்டு போய் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது வந்து நான் பர்சனலாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன். வந்து ஸோ நேற்று ஃபைனல் மிக்ஸ் முடிச்சுட்டு படம்லாம் காமிச்சாங்க. வந்து லைக்
I like it. I think you all like it. It's very bold and modern and new theme film. And ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. She worked very hard and I wish her all the best. அதுக்கப்புறம் ஒரு கோலா பாஸ்கருடைய பாலகிருஷ்ணா பையன் பாலகிருஷ்ணா வந்து நாயகன் அறிமுகமாகிறாரு. எனக்கு இந்த நாயகன் நாயகி இதெல்லாம் உடன்பாடு கிடையாது. ஐ மீன் அவருடைய படம் ரொம்ப முன்னேற துடிக்கும் இளைஞர். ஒரு ஃபயரில் விழுனா விழுந்துருவார். ஒரு ரெயின்லேருந்து இதான்ப்பா இந்த 3 டிகிரியில் மேலே இருக்கு அப்படின்னா பண்ணிவிடுவார். இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெருசாக வருவார்னு நான் நம்புகிறேன். வந்து இசையமைப்பாளர் அம்ரித் பற்றி நான் அவ்வளோ சாதாரணமாக ஃபஸ்ட்டு இசையில் எல்லாம் அப்படி போய் நிறைய பேர் அனுப்புவாங்க, கேட்போம், ஓகே. பட் அவர் ஒரு டெமோ அனுப்பிச்சிட்டோன்னே எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓ, இது ஒரு பெரிய ஒரு திறமைசாலி இங்கே ஒழிஞ்சிட்ருக்காரு, ஒரு மிகப்பெரிய திறமை இங்கே ஒன்று இருக்குது அப்படின்ட்டோடனே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணுங்க. அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி சாங் காமிச்சாங்க. அவங்க கீதாஞ்சலி எல்லாம் ஒரு இசையமைப்பாளர் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு இசையமைப்பாளர், ஒரு சிறந்த பாடலாசிரியர், ஒரு சிறந்த பாடகர். என்னடா அது இன்னும் இப்போ தோண்ட இன்னும் எவ்வளோ வரும் அவர்கிட்ட இருந்தே தெரியல. வந்து சரி ஓகே, ஒருவேளை ரீரெக்கார்டிங் எப்படி பண்ணுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று போய் படத்தை பார்த்தா அதுவும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வந்து ஸோ அவருக்கு கூடிய விரைவில் திருமணம் ஆக போகுது. அவருக்கு 2 சோதனைகளும் சேர்ந்து காத்திருக்கு அவருக்கு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் யூ வில் பி நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். தென் இனிய நண்பர் சரண் எப்போ ஒரு நடிகன்னா அவர் நீங்கள் ஒரு ஆக்டர் வாங்க அப்படின்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து அது என்ன, அதில் பணம் இருக்கா, அது என்ன இருக்குது, அதில் எது இருக்குது, இல்லை எனக்கு அது இருக்கா இது இருக்கா, ஒன்றும் கிடையாது. வந்தாங்க அவர் பாட்டு கிடப்பார். வந்து அவர் பாட்டுக்கு இருப்பார். நம்ம என்ன சொல்கிறோமோ செய்வார். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்ப்பார். இட்ஸ் வெரி அப்கமிங் டேலண்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து தட்டி கொடுக்க வேண்டிய டேலண்ட். வந்து கலை இயக்குனர் அவர்கள் எல்லாருமே அவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லணும்னு இதில் பணம்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஓகே எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து முருகன் அவர் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். வந்து இது எல்லாத்துக்குமே காரணமாக இது எல்லாத்துக்குமே ஒரு முதுகெலும்பா. ஏன்னா ஒரு முதல் படம், ஏன்னா எனக்கு 7G ரெயின்போ காலனின்னு நான் ஒரு படம் பண்ணும்போது அதில் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இளைய ரத்னம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் தான் என்னுடைய இனிய நண்பர் கோலா பாஸ்கர் அவர்கள். வந்து அந்த படத்துலேருந்து நான் இதுக்கப்புறம் யாருக்கும் நான் படம் பண்ண மாட்டேன்னு என் கூடயே சென்னைக்கு கிளம்பி வந்தவர் தான் கோலா பாஸ்கர். இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் அவர் கூட மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு எனக்காக அவர் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் பட்ட போராட்டங்களும் வந்து அவருக்கு வாழ்க்கை முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் இல்லாமல் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. அவரும் என்னுடைய இனிய நண்பர் பார்த்தசாரதி அவர்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னா இங்கே யாருமே இங்கே ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு படம் பண்ணி அதை எவ்வளோ இதில் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் கரை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் வந்து டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ த ஹோல் டீம் ஐ திங்க் வி ஷுட் தேங்க் கோலா பாஸ்கர் சார் அண்ட் பாஸ்கர் சார். ஐ விஷ் ஆல் தம் வெரி பெஸ்ட். அண்ட் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா வந்து திருப்பி அதே தான் சொல்கிறேன். லெட்ஸ் வெல்கம் குட் சினிமா. லெட் இட் பி போல்ட், லெட் இட் பி லைக் தீம் போல்டாக இருக்கட்டும், தீம் இதுவாக இருக்கட்டும். லெட் இட் பி சென்சிட்டிவ், லெட் இட் பி சென்சிபிள். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் புது பசங்க எல்லாம் குழந்தைங்கன்னு வச்சுக்கிங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து உயிரை கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நிறைய குறைகள் இருக்கலாம். நிறைகளை தட்டி கொடுத்து குறைகளை கொஞ்சம் மன்னிச்சு தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வணக்கம். சார் ரொம்ப நன்றி ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்கள் ஸ்கிரிப்டோ தான் உங்களுக்கு குழந்தைங்கிறதும் எனக்கு தெரியும். அந்த குழந்தைய நம்பி எங்கள் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் திட்டாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் இட் லிவ்ட் அப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறச்ச ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்
ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கதையை நாங்கள் டு த பெஸ்ட் ஆஃப் ஆர் எபிலிட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி பாராட்டி விடுங்க. நாளைக்கு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நல்லா வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் கையில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேன்ஸ், யூ ஆர் த கேட் கீப்பர்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஜேர்னலிசமை. ஸோ எங்களுக்கு நல்லா வளர்த்து விடணுங்கிறது என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கோலா சார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, எங்களோட போராடி இருக்கீங்க. பட் உங்களையும் அகைன் ஒரு பேரண்ட் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சான்ஸ் கொடுத்து, இல்லை இவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க, இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இவங்களுக்கு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுக்கணும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் அது மாதிரி பண்ண மாட்டாங்க, இது இப்படி பண்ணுங்க அது அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் கோலா சார் உண்மையாகவே அந்த விதத்தில் வந்து மனசுக்குள்ள ஒரு டெக்னீஷியன் தான். ஏன்னா அவருக்கு ஃபைனலாக வந்து படம் நல்லா வரணும், படத்தில் அந்த ஃப்ரேமில் அந்த ஷார்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அதுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தவர் ஒருத்தர். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவான ரொம்ப வண்டர்ஃபுல் ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, அதுக்கு என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தென் மை டியர் ஃப்ரெண்ட் ஸ்ரீதர், நாங்கள் 2 பேரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ராம்ஜி சார் கூடயும் செல்வா சார் கூடயும் அசிஸ்டண்டாக சேர்ந்தவங்க. அந்த டைமில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு படம் பண்ணுறச்சே 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோன்னு. அந்த தட் ட்ரீம் அண்ட் தட் ஆம்பிஷன் has been fulfilled with Malini Maikum. He's been a great support, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக வந்திருக்காரு. ஸோ பிக் தேங்க்யூ டு ஸ்ரீதர். பாலகிருஷ்ணா, இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பையன் நீங்கள் மீட் பண்ண முடியாது. அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ ஹம்பிள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். 3 நாள் முன்னாரில் மலைக்கு மேலே நடுராத்திரி கோல்டு ரெயின் எஃபெக்ட் ஷாட்டு, 3 நாள் கண்டினியூஸாக மழையிலேயே நின்று ஜுரத்தோடையும் ஃபீவரோடையும் எல்லாத்தோடையும் ஒவ்வொரு வாட்டியும் ரீடேக்கு, சரி பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லையா, பரவாயில்ல இன்னொன்று டேக் போகலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ சின்சியராக இருந்த ஒரு பாய். கண்டிப்பாக ஐ ஹோப் all the success and best wishes to you after this Krish. Sharan, again ஒரு diamond in the rough, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு அப்புறம் we were so happy with him that அந்த ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அந்த ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு ஒரு ஆசை வந்து டெவலப் பண்ணின ஒரு கேரக்டர். கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக ஷரண் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷரண், ஆல் த பெஸ்ட். ஃபைனலி அஃப்கோர்ஸ் அம்ரித், மியூசிக் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்களே கேட்டிருக்கீங்க. லவ்லி லிரிக்ஸ், பியூட்டிஃபுல் மியூசிக், ரொம்ப ஹாண்டிங் மெலடிஸ். அது மாத்திரம் இல்லாமல் ஆர்ஆர்லேயும் வந்து இன் மை ஒப்பீனியன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். அண்ட் ஃபைனலி என்ன சொல்கிறது, இது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் என் லைஃப்லேயே ஐ திங்க் 3 இன்சிடென்ட்ஸ் என் வாழ்க்கையை மாறிச்சு. ஃபர்ஸ்ட் செல்வா சார் மீட் பண்ணினது, 2வது எங்கள் குழந்தை பிறந்தது, 3வது ஐ திங்க் இந்த ஜேர்னி என் வாழ்க்கையில் ஒரு புது ஜேர்னி. இது வரைக்கும் நான் இந்த பாத்தில் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமான ஒரு கனவு. ஆனாக்கா அது ஆக்சுவலி நிறைவேறும்னு நான் நினைக்கல. அண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணணும், உங்கள் எல்லாரையும் இன்னும் படுத்தணும், செல்வா சார் இன்னும் பெருமை பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டு ஆல் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் த ஃபில்ம். அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல்டான சப்ஜெக்ட், பட் ஓப்பன் மைண்டோடு பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இங்கே சின்ன சின்ன சைடில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை பிடிச்சிக்க வேண்டாம். மெயின் மெசேஜ் என்னவோ அதை வந்து பார்த்து அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தட்ஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்மஸ் இப்போ தான் போயிருக்கு, ஸோ பிலேட்டட் கிறிஸ்மஸ் விஷஸ். புத்தாண்டு வந்துட்டு இருக்கு, ஸோ புத்தாண்டு விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. 2016 உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது என்னோட விஷஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செல்வராகவன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். கீதாஞ்சலி மேம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்தால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க வந்து எத்தனை டேக்ஸ் போனாலும் இது இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும்னு ரொம்ப பேஷண்ட்டாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே அவங்க பண்ணாங்க. அண்ட் இன்றைக்கி நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்.
Selvaraghavan சாரோட எழுத்தில் I'm getting launched. And sir, we will work hard in the future, sir. And we will keep it up, sir. Thank you so much, sir. And special thanks to my father, who motivated me a lot. Our one day is like very inspiring and motivated me so much. And Sridhar, you were on the shooting la romba and encourage panni, and he encouraged me a lot. And thanks to all Malinath Maikam team, assistant directors, எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் January 1st படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து you all will enjoy the film and kill piracy. Thank you so much.